வணக்கம். 2-3 விஷயம் நான் பேசணும்னு நான் விருப்பப்பட்டேன். டெஃபினெட்லி இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட்ஸ் உண்டு. நிறைய பேர் ஆஃபீஸில் என்னை சந்திச்சுட்டு போயிட்டுருக்கீங்க. அண்ட் நிறைய பேர்த்திட்ட நான் பர்சனலாக நான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறேன். நிறைய தடவை என்ன ஆகுதுன்னா, நான் நபர் ஃபேஸ் ஞாபகம் இருக்கும், அவர்கிட்ட என்ன பேசணுன்றது ஞாபகம் இருக்கும், பேரும் ஃபேஸும் ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா மீட் பண்ணுறது ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 8-10 பீப்புளை மீட் பண்ணும்போதும் அது மாதிரி மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இதில் சின்ன சின்ன தவறுகள், சின்ன தவறில் பெரிய தவறுனே வச்சுக்கலாமே. என்ன பேசணுன்னு ஞாபகம் இருக்கும், அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கணும்னு ஞாபகம் இருக்கும். டெஃபினட்டாக அவங்க நம்பர் வாங்க மறந்துருக்கும், மேபி நம்பர் இருக்குது அண்ட் கோஆர்டினேட் பண்ணாத இருக்கும். ஸோ அப்படி யாராச்சும் நேயர்கள் இருக்கிறீங்க சொன்னால் மன்னிச்சினோம். நான் ரொம்ப நாளாக காண்டாக்ட் பண்ணலைன்னா ஒரே ஒருத்தரை ஒரு கால் கொடுத்து பேசிடுங்க. மேபி ஒரு மிஸ்அப் ஆகிருக்கு. ஒரு 6-7 பேர்த்தோட டீட்டெயில்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, பிளான்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறோம். பட் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் இல்லை. நான் பேர் சொல்ல விரும்பலை. டெஃபினட்டாக ஆஃபீஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனவங்களுக்கு சில சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியாத இருக்குது. அவங்க எல்லாருமே கொஞ்சம் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணிங்க. ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் என்ன நடந்துச்சு? ஒன்றுமே நடக்கலை. கீழே ஒரு 50 பாயிண்ட், மேலே ஒரு 50 பாயிண்ட் அண்ட் க்ளோஸ் ஆனது ஃப்ளாட். வெறும் 0.3 இதில் 0.3 தான் வச்சுங்களேன், அதில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ராக்டிக்கலி இன்றைக்கி மார்க்கெட் ஒரு டைரெக்ஷன் இல்லாத போயிட்டுருக்கு. எக்ஸ்பைரியில் மந்த் எக்ஸ்பைரி ப்ளஸ் வீக் எக்ஸ்பைரி ரெண்டும் ஒன்று தான். மந்த் எக்ஸ்பைரி இருக்குது அண்ட் மார்க்கெட் ஒரு டைரெக்ஷன் தெரியாத போயிட்டுருக்கு. காரணம், இந்தியன் மார்க்கெட்டில் எந்த விதமான நெகட்டிவிட்டி கிடையாது. எஸ் ஓவர் ப்ரைஸ்டா, எஸ் ஓவர் ப்ரைஸ்டு இல்லைன்னு நான் சொல்ல. எப்பயுமே மார்க்கெட் சூடாக இருக்கும் போதும் தெர் இஸ் நத்திங் கால் ஓவர் ப்ரைஸ்ட். சரியா? எல்லாருமே சொல்கிறாங்க ரியல் எஸ்டேட் மார்க்கெட் செம்மையாக ஏறிடுச்சுன்னு, இன்னும்லாம் இங்கே கிராஷ் ஆகுன்றாங்க. பட் என்றைக்காச்சும் கிராஷ் ஆகி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பெங்களூர் மார்க்கெட் எடுத்துங்க, சென்னை மார்க்கெட் எடுத்துங்க, கோவை மார்க்கெட் எடுத்துப்பாங்க. ரியல் எஸ்டேட் எங்கேயாச்சும் கிராஷ் ஆச்சா? ஏறிக்கிட்டே இருக்கும், மேபி அப்படியே நிற்கும், ஒரு 3-4 வருஷம் நிற்கும். அந்த 3-4 வருஷம் நிற்கிறது தான் க்ரோத் இல்லாத இருக்கிற பீரியட் என்ன இருக்கும்போது ப்ரைஸ் கீழே குறைஞ்சதா சரித்திரம் இல்லை. இன்ஃபேக்ட் கொரோனா சமயத்தில் எல்லாருமே சொன்னாங்க மார்க்கெட் கிராஷ் ஆகிடும், இன்னொல்லாம் எல்லாருமே கிராமத்தில் இருந்தால் வேலை பண்ண போகிறாங்கன்றது. நீங்கள் எடுத்து பாருங்களா, லாஸ்ட் 2 இயர்ஸாக சென்னையில் வீடு கிடைக்க மாட்டேங்குது, பெங்களூரில் வேலை கிடைச்சிடும் ஆனால் வீடு கிடைக்க மாட்டேங்குதுன்றாங்க. இதே கதை தான் ஸ்டாக் மார்க்கெட். செம்ம ஹாட்டாக இருக்குது இந்தியன் மார்க்கெட். அண்ட் எல்லாருக்குமே தெரியும் இந்தியன் மார்க்கெட் இங்கேருந்து அடுத்த 6-7 வருஷத்துக்கு எங்கே போகுன்றது. நான்லாம் இந்தியா க்ரோத் ஸ்டோரியில் திடமாக நம்புகிறேன். திடமானா 500% நம்புகிற ஆள். ஸோ டெஃபினட்டாக இது ஓவர் ஹீட்டான்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. ஏன்னு சொன்னால் இங்கேருந்து மார்க்கெட் அப்போவுமா நிறைய போகும். இன்னும் நம்ம ரியல் புல் மார்க்கெட் நம்ம பார்க்கல, இந்தியன் புல் மார்க்கெட் பார்க்கல. அண்ட் பார்க்கலாம் ஒரு நாள் நம்மளுக்கு. ஏற்கனவே நான் நிறைய தர இதை பற்றி நான் சப்ஜெக்ட் பற்றி பேசியிருக்கிறேன். சில கிராஃப்ஸ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதும் உங்களுக்கு புரியும் என்ன அளவுக்கு பணம் உள்ளே இருக்குன்றது. ஸோ இதை பற்றி நம்ம டெஃபினட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன் இந்தியன் மார்க்கெட் ஒரு இழுபறியில் இருக்குன்னு சொன்னால் ப்ராபப்ளி இட் இஸ் அ டைம் ஃபார் எ கரெக்ஷன் சொல்ல முடியாது, ஒரு புல் பேக் ரேலின்னு வச்சுக்கலாமே. ஒரு டீப் கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இம்மீடியட்டாக கண்ணுக்கு தெரியல. நீங்கள் டேட்டாஸ் பிரகாரம் எடுத்துக்கலாம். நம்ம ஆப்ஷன் டேட்டாஸில் அப்புறமா பார்த்துக்கலாம். டேட்டாஸ் பிரகாரம் எடுத்துக்கிட்டோம்னா பெரும் பணம், சரியா? பெரும் பணம்ன்றது அரௌண்ட் அந்த 19,350 19,600 இந்த நடுப்புற ஒரு பெரும் பணம் உள்ளே மாட்டிகிட்டு இருக்குன்னு சொல்கிறதோட அந்த லெவலில் தான் நிறைய பேர் பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பை பண்ண இடத்துல இருந்து கீழே உளுந்தாதான் ஒரு பிளட் பாத், ஒரு குட்டி ரத்தார் ஓடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே வந்தாலும் 18,750 பெரும் 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 பணம் உள்ளே இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் நம்ம ஊரில் இந்த 2 லெவலை உடைக்குமா ஒரு கேள்விக்குறி இருக்குது. உடைச்சிச்சுன்னு சொன்னால் ஒரு பெரிய ஃபால் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் உடைக்குமான்னு கேட்டால் சான்சஸ் ரொம்ப கம்மி. ஒன்று. ரெண்டாவது நீங்கள் ப்ரிசைஸாக நிஃப்டியில் ப்ரிசைஸாக எங்கே பெரும் பணம் சொன்னால் 19,375 19,575 இந்த ஜோனில் தான் ஹெவி பையிங் ஆயிருக்கு, ரைட்? ஸோ அந்த இடத்துல அந்த ப்ரைஸ் டேக்கில் தான் ஹெவி பையிங் ஆகிருக்கிறனால ப்ராபப்ளி அந்த லெவல் உடைக்கிட்டோம், சரியா? அதுக்கப்புறமா எந்த லெவலுக்கு போகுதுன்றது நம்ம பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் டைம் 19,200 லெவலில் ஒரு மினி
தடுப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கலாமே, சப்போர்ட் இருந்துச்சுன்னு எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 44,650 44,900 அந்த ஜோனில் வந்து ஹெவி மணி லாக் ஆகிருக்கு. சரியா? ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன், 44,650 44,900 லெவலில் தான் மேக்ஸிமம் மணி மாட்டிகிட்ருக்கு. பட் ஹையஸ்ட் லெவல் மணி வந்து 44,000 தான் வந்து இன்வெஸ்ட் ஆகிருக்கு. இது வந்து காலோ புட்டோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ அந்த பேசிஸில் நான் சொல்ல, அந்த ஜோனில் வந்து ஹெவி வால்யூம் இருந்துச்சு, அந்த ப்ரைஸ் டேக்கில் வந்து ஹெவி பையிங் நடந்திருக்கு. ஸோ தட் மீன்ஸ் அந்த லெவல் வந்து ஒரு மேஜர் 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 சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன், அந்த லெவலை உடச்சிச்சினால் மேபி நம்ம வந்து ஒரு பிளட் பாத் பார்த்துக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டாப் 10 ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, ரிலையன்ஸு, இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், டிசிஎஸ்ஸு, இது மாதிரி ஹெவி வெயிட்ஸ் டாப் 10 எடுத்துக்கிட்டோன்னா அவங்களே வந்து அபவுட் 68% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதில் ப்ராபப்ளி எக்ஸப்ட் ஃபார் திஸ் டூ, அதாவது ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி, இவங்கள தவிர மற்றவங்களாம் வந்து ஒரு மினி கரெக்ஷன்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்களோ இல்லையே, இவங்க 2 பேரும் தான் வந்து ஒரு மேஜர் கரெக்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்றைக்கி நீங்கள் வந்து ஹெச்டிஎஃப்சி எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அரவுண்ட் 1530 அந்த லெவலில் இருந்துச்சு. அந்த சப்போர்ட் லெவலில் உடச்சி கீழே வரும்போதும் அது ரெசிஸ்டன்ஸாக மாறுது. நான் வந்து சார்ட் காட்டில் ப்ராபப்ளி நீங்கள் வந்து சார்ட் பார்த்தால் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். இது இப்போதைக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இம்மீடியட்டாக 1480 லெவல் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. 480 490 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் 1270 60 அந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இது ரெண்டும் இவ்வளோ தூரம் வருதுன்னு சொன்னால் மேபி நிஃப்டி ஒரு கீழே ஒரு குட்டி டவுன் சைடு வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வித் திஸ் நான் வந்து ஒன்றும் பெருசாக இன்றைக்கி சொல்ல விரும்பல. மார்க்கெட் ஒரு டைரக்ஷன் இல்லாத இருக்கிற சமயத்தில் நம்ம ஓரத்தில் அமைதியாக உட்கார்றது வந்து புத்திசாலித்தனம் ஒன்று. ரெண்டாவது வந்து ஓவரால் மார்க்கெட்டை வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்றது பார்த்துட்டு இருக்கிறது புத்திசாலித்தனம். இந்த சமயத்தில் வந்து நம்ம ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணலாமா? எஸ் பண்ணலாம், இல்லைன்னு நான் சொல்ல. பட் வெயிட் பண்ணலாம். தேர்ஸ்டே அன்னைக்கு நம்ம எக்ஸ்பைரி இருக்குது. தேர்ஸ்டே அன்னைக்கு நம்ம ஈவினிங் வாங்கலாம், இல்லை ஃப்ரைடே அன்னைக்கு அனலைஸ் பண்ணிவிட்டு ஃப்ரைடே அன்னைக்கும் வாங்கலாம், இல்லை ஃப்ரைடே ஈவினிங் பண்ணிவிட்டு மண்டே அன்னைக்கு வாங்குறது இன்னும் புத்திசாலித்தனமாக இருக்கும். பட் ஃப்ரைடே ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணலாம். இஃப் யூஆர் எ ஸ்விங் ட்ரேடர் ஆர் இன்ட்ராடே ட்ரேடர்னா எஸ் அது மிஸ் ஆகலாம். நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு 15 டே 20 டேஸ் வியூ வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு பெரிய கேப் இருக்காதுன்றது ஒரு திடமாக நம்புகிற ஆள். ஸோ வெயிட் பண்ணலாம், இந்த வீக்கெண்ட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்போ வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இன்னைக்கு மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டாக்ஸ் ஏறினதுக்கு காரணம் வந்து ஷார்ட் கவரிங் முடித்ததுக்கப்புறமா லாங் பில்டப் ஆச்சு. ஸோ மார்னிங் செஷனில் வந்து நிறைய ஷார்ட் கவரிங் இருந்துச்சு அண்ட் ஆஃப்டர்நூன் செஷனில் வந்து கொஞ்சம் லாங் பில்டப் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து இதை வந்து டிஸ்கவுண்ட்டில் கிடச்சிருக்கு, இவ்வளோ தூரம் இறங்கியிருக்குன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஹெச்டிஎஃப்சிலையும் இதே மாதிரி தான் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஆல்மோஸ்ட் 1600 650 லெவலில் இருக்கும்போது கூட நம்ம வந்து கிளியர் கட்டாகவே சொல்லியிருந்தோம் ப்ராபப்ளி டவுன் சைடு வரும்போது நம்ம வாங்கிக்கலான்றது. ஓகே, கம்மிங் டு செக்டர். இன்றைக்கி செக்டரில் வந்து ஒரு விஷயம் நம்ம பேசியே ஆகணும். இன்றைக்கி ரியாலிட்டி செக்டர் மைனஸ் டெல்டா கார்ப்பை தூக்கிட்டு போய் ஏன் ரியாலிட்டியில் வச்சாங்கன்றது தெரியாது. அது பேசிக்லி ஒரு கப்பலில் வந்து மங்காத்தா ஆடுறாங்க, கேசினோ ஆடிட்டுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பேஸு. அதை தூக்கிட்டு போய் ரியாலிட்டிக்குள்ளே வச்சாங்க. ரியாலிட்டி செக்டர் அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த டெல்டா கார்ப்பு அப்படி தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி செக்டர் அவ்வளோ நல்லா இருக்குது. ஆனால் இன்னைக்கு செக்டார் வைஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃபால் வந்து ரியாலிட்டியில் விழுந்திருக்கு. மெயின்லி டெல்டா கார்ப்பில் மட்டுமே 10,000 கோடி ஜிஎஸ்டி கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா கேமுக்கு வந்து எனி கேம்க்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாதுன்ற மாதிரி அவங்க விளாண்டுட்டு இருந்தாங்க. ஜிஎஸ்டி உண்டுன்றது எடுத்துகிட்டு வந்தாங்க. மெயின்லி வந்து இந்த ரம்மி, கேசினோஸ் அது மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்து ஜிஎஸ்டி இப்போ 27% போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. 10,000 கோடி வந்து 10,000 கோடி ப்ளஸ் வந்து டெல்டா கார்ப்கிட்ட கேட்டிருக்காங்க. நிச்சயமாக பெரிய அமௌண்ட் இல்லை. ஸோ அதுக்கான எதிர்வலி இன்றைக்கி அது 16% கீழே விழுந்திருக்கு.
வெயிட் பண்ணி பார்க்கலாம். டெல்டா கார்ப் இட் குட் பி எ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை. நம்ம ஊரில் வந்து இந்த ஸ்பிரிட், ஆல்கஹால், ரம், விஸ்கி அது மாதிரி பண்ணுற கம்பெனிஸ் ஆகட்டும், இல்லை இது மாதிரி கேம்பிளிங் விஷயம் ஆகட்டும், இது எல்லாமே வந்து இன்னமும் பெருசாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெஃபினட்டாக இது வந்து நெகட்டிவ் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. கீழே வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனில் நம்மளே வந்து சார்ட்டை போட்டு ஒரு நாள் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்த சப்போர்ட் ஜோனில் வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் பாசிட்டிவ் சைடில் ஆட்டோ செக்டர் சூப்பர்பாக இருக்குது. ஏன்னு சொன்னால் ஃபெஸ்டிவ் சீசன் வருது. அண்ட் ஃபெஸ்டிவ் சீசனில் எல்லா கம்பெனியுமே வந்து டீலர்ஸ்ட்டை சரக்கு அப்படி அடிக்க வச்சுருக்கிறாங்க. ஸோ பம்பர் சேல் இருக்குன்றது எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இதோ நவராத்திரி அடுத்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்கிறதுல அக்டோபர் மாதம். ஸோ நவம்பர் மாதம் ரிசல்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். சரி, ஆட்டோ செக்டர் செம்ம பாசிட்டிவாக இருக்குது. சிமெண்ட் செக்டர் நல்லா இருக்குது. என்பிஎஃப்சி ரொம்ப நல்லா இருக்குது. இது இல்லாத உங்களுக்கு ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் வந்து சூப்பர்வாக இருக்குது. ப்ரைவேட் செக்டார் பேங்க்கில் வந்து உங்களுக்கே தெரியும், இவங்க எல்லாமே வந்து கரெக்ஷன் பண்ணி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. மேபி நம்ம வந்து ஒரு டிஸ்கவுண்ட், மினி டிஸ்கவுண்ட்டில் வந்து வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. புரட்டாசி மாதம் டிஸ்கவுண்ட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாமே. மீடியாவை பொறுத்த வரைக்கும் மீடியா கொஞ்சம் நெகட்டிவ் சைடில் இருக்குது. இந்த நெகட்டிவ் செக்டாரில் வந்து இருக்கிறவங்களாம் வந்து பெருசாக நெகட்டிவ் கிடையாது. ஐடி செக்டர் ஆகட்டும், மீடியா ஆகட்டும், இவங்களாம் மீடியா கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. பட் ஐடி செக்டர்லாம் வந்து பெரிய நெகட்டிவிட்டி கிடையாது. இப்போ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லாம் வந்து என்ன ஒரு ரேலி அடிச்சிச்சு. ஒரு 2-3 நாள் கரெக்ஷன் ஆச்சு. இன்றைக்கி மீண்டும் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு, அப்சைட் போயிருக்கு. நான் ஃப்ரெஷ்ஷாக வந்தவங்களுக்கு யாருமே வந்து நான் பை பண்ணல, வெயிட் பண்ணுறேன். முடியட்டும், இந்த எக்ஸ்பைரி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பிளான் பண்ணலான்றது சிலது பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ கம்மிங் பேக் டு அவர் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மே சைடில் வந்து 19,800 ஹையஸ்ட் காலும், டவுன் சைடில் வந்து 19,500 ஹையஸ்ட் புட்டும் வந்து ரைட் ஆகிருக்கு. மோர் டுவர்ட்ஸ் பயாசிஸ் டுவர்ட்ஸ் டவுன் சைடில் தான் காட்டியிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த 19,500 19,600 எவ்வளோ தூரம் ஹோல்டு ஆகுதுன்றது. ஏன்னு சொன்னால் யூரோப்பியன் மார்க்கெட் பூரா இன்றைக்கி வந்து செம்ம நெகட்டிவாக இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டும் ரைட் நவ் இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 6 o'clock ரெக்கார்ட் பண்ணுறோம். இப்போ அது வந்து நெகட்டிவ் பயாஸாக தான் இருக்குது. பட் பாசிட்டிவ் சைடு என்னன்னு தெரியுமா? க்ரூட் ஆயிலெலாம் வந்து பெருசாக கீழே விழுந்துட்டுருக்கு. 95 டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து டவுன் சைடு வந்துட்டுருக்கு. அரௌண்ட் 91 பக்கமாக இருக்குது. நம்ம ஊர் வாங்குகிற க்ரூட் ஒன்று. ரெண்டாவது, ரஷ்யா வந்து இந்தியாவில் வந்து ஆல்மோஸ்ட் 42% வச்சுருந்தாங்க ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. போன மாதம் வந்து நம்ம சவுதி அரேபியாட்ட வந்து ஈரான்கிட்டேருந்து ஜாஸ்தி வாங்கினோம். பிகாஸ் ரஷ்யா வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கல. நான் அந்த ஏரியாவை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மீண்டும் ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ டெஃபினட்டாக இந்தியாவுக்கு வந்து இது பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இன்டர்நேஷ்னல் க்ரூட் ப்ரைஸும் கீழே விழுந்துட்டுருக்கு. இதுவும் வந்து பயங்கர பாசிட்டிவ். எஸ்பெஷலி பெயிண்ட் கம்பெனி, அதனால தான் இன்றைக்கி ஏஷியன் பெயிண்ட்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு தூக்குச்சு. இது எல்லாமே வந்து அடுத்த 2-3 நாள் அந்த ஷார்ட் கவரிங்கோ அந்த பேலன்சிங் ஆகிறதுக்கான ஆக்டாக இருக்கும். வெயிட் பண்ணி மண்டே அன்னைக்கு நம்ம டிசிஷன்ஸ் பண்ணிக்கலாம். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.